கடலின் ஆழத்தில் மூழ்கிய நகரங்கள் என்றால் அது ஒரு கற்பனை கதையா அல்லது நம்ப முடியாத உண்மையான வரலாற்று நிகழ்வா? பலர் இதை சிந்தித்துக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. இதை பற்றிய ஆராய்ச்சி வியப்பூட்டும் மற்றும் புதிர்களை தாங்கி நிற்கிறது. நம்முடன் வாருங்கள், கடலின் அடியில் மறைந்த நகரங்களின் மாயப் பயணத்தை ஆய்வு செய்வோம். வெல்கம் டு யாழி தமிழன். இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வர்றீங்கன்னா, இந்த சேனல்ல ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நிறைய பேசுவோம். சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டுவாரகா. இந்தியாவின் பழமையான மகாபாரத கதையில் கிருஷ்ணரின் டுவாரகா நகரம் பற்றி உங்களை சிலர் கேட்டிருப்பீர்கள். இது கிருஷ்ணரின் வீடு என கூறப்படுகிறது. ஆனால் இது கதைகளில் மட்டுமல்ல. 1980களில் குஜராத் மாநிலத்தின் கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நீர்மூழ்கிய ஆராய்ச்சியில் டுவாரகா நகரத்தின் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அங்கு காணப்பட்ட சிலங்கள் கிருஷ்ணர் காலத்தைச் சேர்ந்தவை என நிபுணர்கள் நம்புகின்றனர். சிதைந்த கோவில்கள், கல்லறைகள், சுவர்களின் உளவியல் எல்லாம் அப்போது பயன்படுத்திய நகரத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகின்றன. அட்லாண்டிஸ். இது பல நூற்றாண்டுகளாக மனித மனதை கவர்ந்த மாபெரும் மர்மம். பிளேட்டோ என்ற கிரேக்க தத்துவஞானி தனது நூல்களில் அட்லாண்டிஸ் நகரம் பற்றி குறிப்பிட்டார். அவர் கூறுகையில், அட்லாண்டிஸ் ஒரு மிகப்பெரிய வளமிக்க தீவு கோட்டையாக இருந்தது. ஆனால் ஒரு பெரிய இயற்கை பேரழிவால் அது கடலுக்குள் மூழ்கியது. இன்றும் அட்லாண்டிஸின் இருப்பிடம் பற்றி சரியாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. சிலர் அதை மத்திய அமெரிக்காவின் அருகே இருந்ததாக நம்புகிறார்கள். பலர் மத்திய கடலுக்குள் தங்களது உழைப்பினை செலுத்தியுள்ளன. ஆனால் அது மனிதனின் கற்பனைதான் என்று சிலர் கொள்கை கொண்டுள்ளனர். போவாய் நகரம். சீனாவின் கிழக்கு கடல் பகுதியில் ஷீசெங் எனப்படும் சிங்க நகரம் அதிசயமாக அமைந்துள்ளது. இது சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆனால் 1959இல் ஒரு பெரிய அணை கட்டுமானத்திற்காக இந்த நகரம் முழுவதுமாக நீருக்குள் மூழ்கவிடப்பட்டது. நீச்சல் ஆராய்ச்சியாளர்கள் தற்போது அந்த நகரத்தை பார்வையிடுகிறார்கள். அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சிற்பங்கள், ஜவுளிகள், கல்லறைகள் அனைத்தும் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களின் சாட்சியாக அமைந்துள்ளன. குமரிக்கண்டம். தமிழர்களின் மரபில் குமரிக்கண்டம் என்ற பெயர் பல இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இது பழமையான தமிழர் செழித்து வாழ்ந்த நிலப்பரப்பாக இருக்கலாம். பாண்டிய மன்னர்கள் அரசாண்ட அந்த நிலம் புவியியல் மாற்றத்தால் கடலுக்குள் மூழ்கியது என்று சில வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. குமரிக்கண்டத்தின் சுவடுகள் இன்று கூட நம் தமிழ் இலக்கியங்களின் மூலமாக ஒளிவிடுகின்றன. சங்க இலக்கியங்களில் அதன் வளமான பசுமை, கலை, இலக்கியம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான அறிவியல் ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த மறைந்த நகரங்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகின்றன. மனிதன் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் இயற்கையின் சாம்ராஜ்யத்திற்கு முன்னால் அவன் பலவீனம்தான். ஆனால் இந்த நகரங்களை ஆய்வு செய்வது நமக்கு புதிய வரலாற்று பக்கங்களை திறக்கிறது. முக்கியமாக நம் பண்டைய மனிதர்கள் அறிவியல், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு முன்னேறியிருந்தார்கள் என்பதை இவை காட்டுகின்றன. இதை அறிய ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நகரங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மாயமான உலகங்கள் கற்பனையா அல்லது நம்பக்கூடிய உண்மையா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இதுபோன்ற மேலும் பல மர்மக் கதைகள் யாழி தமிழன் சேனலில் உங்கள் காத்திருக்கின்றன. காத்திருங்கள். மேலும் புதையல் கண்டுபிடிக்க நம் பயணம் தொடரும்.